வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஐரோப்பாவின் 5 பெரிய இராணுவ நாடுகளான பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், இத்தாலி மற்றும் போலந்து ஆகிய நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கான புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை பற்றி விவாதிக்க நேற்று புதன்கிழமை பாரிஸில் சந்தித்தனர். சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் உக்ரைனிய செய்த ராஜதந்திர முன்னேற்றத்தை பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் செபாஸ்டியன் லெகோர்னு வரவேற்றார். பந்து ரஷ்யாவின் மைதானத்தில் உள்ளது என்று கூறினார். அமெரிக்காவால் முன்மொழியப்பட்ட 30 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போது புட்டினின் பதிலுக்கு காத்திருக்கிறது. நேட்டோ நாடுகள் மற்றும் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 34 இராணுவ தலைவர்களின் மிகப்பெரிய கூட்டம் பாரிஸில் நடைபெற்ற ஒரு நாளுக்கு பின்னர் இந்த சந்திப்பு நடந்தது. பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் உக்ரைனுக்கு ஆதரவை திரட்டுவதில் முன்னணியில் உள்ளன. அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை உக்ரைன் நோக்கி நகர்த்துவது போல் தெரிந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எந்த நிமிடத்தில் எப்படி மாறுவார் என்று கூற முடியாது என்பதே ஐரோப்பியர்களின் சிந்தனை. அதனால் இவர்களது சமீபகால சந்திப்புகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு அமெரிக்காவை அழைப்பதில்லை. அதேபோல ஐரோப்பிய நாடாக இருந்தும் ஹங்கேரியையும் சேர்த்துக் கொள்வதில்லை. இந்த காலகட்டத்தில் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை வலுப்படுத்தும் செயல்முறையை தொடர 15 நாடுகள் ஆர்வமாக உள்ளதாக பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் செபாஸ்டியன் லெகோர்னு உறுதிப்படுத்தினார். மற்றொரு சந்திப்பு மீண்டும் அமெரிக்காவை தவிர்த்து இன்னமும் உறுதியான திட்டங்களை உருவாக்க ஆர்வமுள்ள அனைத்து பாதுகாப்பு அமைச்சர்களுடனும் 2 வாரங்களில் திட்டமிடப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சர்களும் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவுவோம் என்று கோடிட்டு காட்டியுள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான உதவியாக 4.5 பில்லியன் பவுண்ட்ஸ்களை பிரிட்டன் உறுதியளித்துள்ளது. போலந்து மற்றும் பிரான்ஸ் கூடுதல் இராணுவ உபகரணங்களை வழங்க உள்ளன. பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை அதிகரிப்பதன் மூலமும் ஐரோப்பா கண்டம் முழுவதும் ஆயுத உற்பத்தி திறனை அதிகரிப்பதன் மூலமும் வலுவான ஐரோப்பிய திறன்களை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் ஒரு கூட்டு அறிக்கையையும் அமைச்சர்கள் வெளியிட்டனர். இருப்பினும் மிகவும் ஒருங்கிணைந்த ஐரோப்பிய பாதுகாப்பு மூலோபாயத்தை அடைவதில் தடைகள் உள்ளன. ஒவ்வொரு தேசிய இராணுவமும் அதன் சொந்த உபகரணங்களுடன் இயங்குகிறது. இயங்குதன்மை மற்றும் கூட்டு பயிற்சி முயற்சிகளை கட்டுப்படுத்துகிறது. ஜெர்மனிய பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் இராணுவ கொள்முதலுக்கு மிகவும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை தெரிவித்தார். ஐரோப்பா தேவையற்ற அதிகாரத்துவத்தில் நேரத்தை வீணடிக்க முடியாது. ஐரோப்பாவை நோக்கி எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம் என்று எச்சரித்தார். முதல் நாள் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஐரோப்பிய மற்றும் நேட்டோ இராணுவ தலைவர்களிடம் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் உக்ரைனுக்கு நம்பகமான பாதுகாப்பு உத்தரவாதத்திற்கான உறுதியான திட்டத்தை உருவாக்குமாறு தெரிவித்தார். பிரெஞ்சு ஊடகம் லே மொண்டேயின் கூற்றுப்படி 30க்கும் மேற்பட்ட நட்பு நாடுகளின் இராணுவ தலைவர்களுடன் பாரிஸில் ஒரு மூடிய கதவு கூட்டத்தில் பேசிய மேக்ரோன் ஐரோப்பா தனது முழு எடையையும் உக்ரைனுக்கு பின்னால் வீச வேண்டும் என்று தெரிவித்தார். நட்பு நாடுகளின் இராணுவ தலைவர்களுடன் பாரிஸில் நடந்த மூடிய கதவு கூட்டத்தில் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் இராணுவ தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த சந்திப்பில் ஐரோப்பாவுக்கு வெளியே உள்ள நாடுகளான கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் ஜப்பான் உட்பட 34 நாடுகளின் இராணுவ தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் அமெரிக்கர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக ஐரோப்பியர்களின் மனநிலையை தெளிவாக காட்டுகிறது. உக்ரைனில் இறுதியில் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த விருப்பம் உள்ளவர்களின் கூட்டணியை உருவாக்குவதில் மேக்ரோன் மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் முன்னிலை வகித்தனர். பிரிட்டன் மற்றும் துருக்கி உட்பட ஐரோப்பிய மற்றும் நேட்டோ நாடுகளின் இராணுவ தலைவர்கள் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை நேட்டோவிலிருந்தும் அதன் திறன்களிலிருந்தும் பிரிக்கக்கூடாது என்று ஒப்புக்கொண்டதாக பிரெஞ்சு ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவாதங்கள் நம்பகமானதாகவும் நீண்ட காலமாகவும் இருக்க வேண்டும் மற்றும் உக்ரைனிய இராணுவத்துக்கான தவறான ஆதரவுடன் இணைக்கப்பட வேண்டும். பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் செபாஸ்டியன் லெகோர்னு உக்ரைனின் எதிர்கால இராணுவ சேவைகளுக்கு திட்டமிடுவதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் மீதான ட்ரம்பின் நிலைப்பாடு அவ்வப்போது மாறுவது அதன் சொந்த பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான ஐரோப்பாவின் உந்துதலை தூண்டியுள்ளன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடனான அவரது புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளுடன் உக்ரைனுடனான இராணுவ உதவி மற்றும் உளவு தகவல் பகிர்வு ஆகியவற்றை நிறுத்துவதற்கான ட்ரம்ப் முன்பு எடுத்த முடிவு ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு தீர்வுக்கு உக்ரைனுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கக்கூடும் என்ற சாத்தியத்தை ஐரோப்பியர்களுக்கு காட்டியது. இப்போது ட்ரம்ப் அந்த தடைகளை நீக்கிவிட்டார் என்றாலும் மீண்டும் தடை விதிக்க அவருக்கு ஒரு நிமிடம் போதுமானது என்பதை அமெரிக்காவின் முன்னாள் நெருங்கிய சகாக்களான ஐரோப்பியர்கள் உணர்ந்துள்ளார்கள். அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தையில் உக்ரைனின் பாதுகாப்பு பேரம் பேசும் பொருளாக மாறாமல் இருப்பதை உறுதிப்படுத்த ஐரோப்பிய தலைவர்கள் உறுதியுடன் இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் உக்ரைனின் இராணுவம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி முன்னோக்கி பார்ப்பது மற்றும் சிந்திப்பது ஒரு முக்கியமான கேள்வி என்றும் லெகோர்னு கூறினார். மேக்ரோன் இந்த வார இறுதியில் ஆயுத உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை திட்டமிட்டுள்ளார். மேலும் ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க அழுத்தம் கொடுக்கிறார்.
பிரான்ஸ் போர் பொருளாதார முறைக்கு மாற வேண்டும் என்ற அவரது அழைப்போடு ஒத்துப்போகிறார். இதற்கிடையில் ஸ்ட்ராமர் மார்ச் 15ஆம் தேதி உக்ரைனின் பாதுகாப்பை ஆதரிக்க விரும்பும் நாடுகளின் தலைவர்களுடன் மெய்நிகர் பேச்சுக்களை நடத்துவார். ஐரோப்பிய ஒன்றிய கமிஷன் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் சமீபத்தில் ஐரோப்பிய பாதுகாப்பை வலுப்படுத்தவும் உக்ரைனுக்கு உடனடி ராணுவ ஆதரவை வழங்கவும் சுமார் 800 பில்லியன் யூரோவை திரட்டும் திட்டத்தை அறிவித்தார். பிரான்ஸ் தனது பாதுகாப்பு செலவினங்களை ஆண்டுதோறும் சுமார் 100 பில்லியன் யூரோவாக உயர்த்த உறுதியளித்துள்ளது. இது 2025ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட 50.5 பில்லியன் யூரோவை இரட்டிப்பாக்குகிறது. நேட்டோவின் இரண்டாவது பெரிய இராணுவத்தை கொண்டுள்ள துருக்கி பிராந்திய பாதுகாப்பில் முக்கிய பங்காற்ற விரும்புகிறது. துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் போர் நிறுத்தத்தின் போது விமான மற்றும் கடற்படையின் கண்காணிப்புக்கான உக்ரைனின் அழைப்புகளை ஆதரித்தார். இது ஐரோப்பாவின் வளர்ந்து வரும் பாதுகாப்பு மூலோபாயத்தில் ஒரு முக்கிய பங்கை வகிக்க துருக்கியின் நாட்டின் தயார் நிலையை குறைக்கிறது என்றார். உக்ரைன் போரில் தாம் தான் பிரதான நடவடிக்கை அச்சு என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் காட்டிக் கொண்டிருக்க ஐரோப்பியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவை ஓரங்கட்ட தொடங்குகிறார்கள். ட்ரம்பின் பதவிக்காலம் முடிந்து அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்கப் போகும் நபர் நட்பு நாடுகளை புதிதாக தேட வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மற்றொரு பக்கத்தில் ஐரோப்பிய நாடாளுமன்றம் உக்ரைனுக்கு உதவ ரஷ்ய சொத்துக்களை பறிமுதல் செய்வது குறித்து ஆலோசித்து வருகிறது. முடக்கப்பட்ட பணத்தின் மொத்த அளவு 3 ஆண்டுகால போரில் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு வழங்கிய முழு உதவியையும் விட அதிகமாகும். ஆனால் அதை எடுத்துக்கொள்வது ஆபத்து இல்லாமல் இல்லை. பிரசல்ஸின் மையத்தில் உள்ள ஜூரோக்ளியர் கட்டடம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் தீவிர அரசியல் விவாதங்களின் மையமாக உள்ளது. ஏனெனில் பெல்ஜிய பத்திர வைப்பு தொகை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் முடக்கப்பட்டுள்ள 258 பில்லியன் யூரோ மதிப்புள்ள ரஷ்ய சொத்துக்களில் பெரும் பங்கை வைத்திருக்கிறது. இந்த அசையாத ரஷ்ய சொத்துக்களிலிருந்து உருவாகும் முதல் 1.5 பில்லியன் யூரோ வட்டி உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது கட்டமாக உக்ரைனை ஆதரிக்க இந்த பணத்தை பறிமுதல் செய்யலாமா மற்றும் அதை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பிளவுபட்டுள்ளன. பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் போன்ற சில உறுப்பு நாடுகள் இந்த சொத்துக்களை கைப்பற்றுவது சட்டவிரோதமானது என்று நம்புகின்றன. எனவே எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வலியுறுத்துகின்றன. மற்ற நாடுகள் பணத்தை கைப்பற்ற அழுத்தம் கொடுக்கின்றனர். புதன்கிழமை இந்த விவகாரம் குறித்து ஐரோப்பிய நாடாளுமன்றத்திலும் விவாதம் நடந்து வருகிறது. இந்த சொத்துக்களின் மீதான வருடத்திற்கு 3 பில்லியன் யூரோ மதிப்புள்ள வட்டியை கைப்பற்றுவது கிட்டத்தட்ட எந்த ஆபத்துகளையும் ஏற்படுத்தாது. ஆனால் ரஷ்ய சொத்துக்களை பறிமுதல் செய்வது யூரோ நாணயத்தில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அச்சுறுத்தும் என்று சில நாடுகள் நம்புகிறார்கள். இருப்பினும் பால்டிக் நாடுகள், போலந்து மற்றும் ரஷ்ய எல்லைக்கு அருகிலுள்ள பிற நாடுகள் இந்த வாதத்தை நிராகரிக்கின்றனர். அவர்கள் பணத்தை விரைவில் கைப்பற்றி அதில் உக்ரைனுக்கு ஆயுதம் வாங்கி கொடுப்பதில் ஆர்வமாக உள்ளனர். விவாதத்தின் மற்றொரு அம்சம் மிகவும் முக்கியமானது. முடக்கப்பட்ட இந்த ரஷ்ய நிதிகள் எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகளிலும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சில நன்மைகளை வழங்கக்கூடும் என்று சில அரசாங்கம் நம்புவதாக தெரிகின்றது. அவர்கள் போரின் முடிவில் பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கடந்த வாரம் வாஷிங்டனில் கூறினார். சொத்துக்களை ஒரு பேரம் பேசும் பொருளாகவோ அல்லது ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு பின்னர் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதமாகவோ பயன்படுத்தக்கூடிய கருத்தை அவர் முன்வைத்தார்.